திமுக கூட்டணியில் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பை வலியுறுத்தும் கட்சிகள். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதே விசிகவின் நிலைப்பாடு என துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கருத்து. இதே கோரிக்கையை நீண்ட நாட்களாக தொடர்ந்து வலியுறுத்தி வரும் காங்கிரஸ். அரசு பள்ளிகளில் திறன் மேம்பாட்டு போட்டிகளை நடத்த பள்ளிக் கல்வித்துறை உத்தரவு. இலக்கிய மன்றம், வினாடி வினா உள்ளிட்ட பிரிவுகளில் அதிக போட்டிகளை நடத்தவும், வரும் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை தொடர்ந்து போட்டிகளை நடத்தவும் அறிவுறுத்தல். ஜம்மு காஷ்மீரில் சூடுபிடிக்கும் சட்டமன்ற தேர்தல். காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்தை அளிக்கும் 370 பிரிவை ரத்து செய்த பாஜகவுக்கு பாடம் புகட்டவும், மண்ணின் கண்ணியத்தை காக்கவும் கூட்டணி சேர தயார் என பிடிபி தலைவர் மெஹபூபா முப்தி அறிவிப்பு. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் பீர் பாட்டில்கள் வீசப்பட்டதால் பரபரப்பு. பாட்டில்களை வீசிய சென்னை கண்ணகி நகரைச் சேர்ந்த கோவர்தனன் என்பவரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை. சென்னை போக்குவரத்து போலீசார் மேற்கொண்டு வரும் ஜீரோ ஆக்சிடென்ட் விழிப்புணர்வு பிரச்சாரத்தால் குறையும் விபத்து. கடந்த 6 நாட்களில் ஒரு விபத்து கூட நேரிடாமல் தடுக்கப்பட்டு சாதனை. சென்னையில் அனைத்து பொது மற்றும் சமூக கழிப்பறைகளில் புதிய கட்டுமான மற்றும் பராமரிப்பு பணிகளை தொடங்கிய மாநகராட்சி. 3270 இடங்களில் நடைபெறும் பராமரிப்பு பணி வரும் நவம்பர் இறுதிக்குள் முடிக்கப்படும் என மாநகராட்சி அறிவிப்பு. டிஜிட்டல் பரிவர்த்தனையில் உலகளவில் இந்தியாவே முன்னோடி. விசா நிறுவன தலைவர் ஹெல்ல மஹூன் துள்ளியர் பாராட்டு. கடந்த 10 ஆண்டுகளில் டிஜிட்டல் துறையில் மேற்கொள்ளப்பட்ட பரிவர்த்தனையில் இந்தியா 5வது பெரிய பொருளாதார நாடாக உள்ளதாக தகவல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களில் திருமலை என்பவருக்கு திடீரென நெஞ்சுவலி. புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவருக்கு நேற்றிரவு 9 மணியளவில் நெஞ்சுவலி ஏற்பட்டதை அடுத்து போலீசார் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். மத்திய கிழக்கு பகுதியில் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையே தீவிரமடையும் சண்டையால் 3வது உலகப் போர் மூழும் அபாயம் உள்ளதாக ட்ரம்ப் எச்சரிக்கை. போரை தடுக்காமல் ஜோ பைடன் தூக்கத்தில் உள்ளாரா என்றும் கேள்வி. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.